வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் தட்டாஞ்சாவடி தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட முதல்வர் ரங்கசாமி 4441 வாக்குகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றார். முதல் சுற்றிலிருந்தே முன்னிலையில் இருந்த ரங்கசாமி இறுதி வரை அதனை தக்க வைத்தார். இந்த தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணியில் நேயம் மக்கள் கழகம் சார்பில் போட்டியிட்ட விநாயகம் 2வது இடம் பெற்றார். சுயேட்சை வேட்பாளர் சேது செல்வம் 3வது இடத்தையும், வைத்திலிங்கம் 4வது இடத்தையும் பெற்றார். மொத்தமாக 23,172 வாக்குகள் பதிவாகியுள்ள நிலையில் ரங்கசாமி 10,024 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். புதுச்சேரி மாநிலத்தின் உருளையன்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தின் 4 சுற்று முடிவுகள் வெளியாகியுள்ளன. இதன்படி நேயம் மக்கள் கழகம் சார்பில் போட்டியிட்ட நேரு என்கின்ற குப்புசாமி 1201 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். மேலும் அவர் தமிழக வெற்றிக் கழக ஆதரவு வேட்பாளராகவும் போட்டியிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. இப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டில் முதல்வராக பொறுப்பேற்கக்கூடிய நமது தளபதி அவர்களுக்கு முதல் முறையாக கூட்டணி வச்ச பெருமை எனக்கு உண்டு. அதை வெற்றியாக மாற்றினதுக்கு அவருடைய உழைப்பு, அந்த வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்த அனைத்து தாவேக தொண்டர்களுக்கும் நேய மக்கள் தொண்டர்களுக்கும் எனது நிர்வாகிகளுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வெற்றி மக்களுக்கான வெற்றி. இதை நான் நல்ல முறையில் பயன்படுத்தி மேலும் மேலும் மக்கள் பணியை செய்யறதுக்கு என்னை அர்ப்பணித்துக் கொள்வேன். தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர் ஒருத்தர் ராமு மணவெளி தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காரு. அது எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய செயல்பாடு புதுச்சேரியில் எப்படி இருக்கும்? எங்களுடைய செயல்பாடு புதுச்சேரியில், அதாவது இன்னைக்கு பணத்தின் மீது தான் எல்லாம் ஆவலாக இருந்து பணத்து மூலியமாக வெற்றி பெறலாம் நினைச்சாங்க. அது தாவேகா என்ற ஒரு கட்சி அது தவிடுபொடி ஆக்கி இன்றைக்கு பைசா இல்லாத ஒரு வெற்றியை ஈட்டிக்கிறதுக்கு புதுச்சேரியும் அதே நேரத்தில் அது தமிழக ஒரு உதாரணமாக இருக்கிறதுக்கு என்னுடைய தொகுதி ஒரு உதாரணம். புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் உப்பளம் தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் 1026 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இந்த தொகுதியில் தாவிக வேட்பாளர் சிவா 2வது இடத்தையும், திமுக சார்பில் போட்டியிட்ட அனிபால் கென்னடி 3வது இடத்தையும் பெற்றனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ லட்சுமி ஐகிரிவர் திருக்கோவிலில் நீட் தேர்வை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. மாணவர்கள் அதிக மதிப்பெண்கள் பெற்று தேர்வில் வெற்றி பெற வேண்டி பெற்றோர்கள் மற்றும் பக்தர்கள் இணைந்து 1008 சகஸ்ரநாம அர்ச்சனை செய்து பிரார்த்தனை செய்தனர். தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட ஐகிரிவர் பெருமாளுக்கு சிறப்பு அர்ச்சனை நடைபெற்றது. இந்நிகழ்வில் பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டு வழிபட்டு சென்றனர். तेजभूतमिदं श्री कुमुनीला समेत लक्ष्मी अयवदन दिव्य शरणागत्योः आध्यात्म्यकाल भगवन् द्वारभालान् कुमुद मुखगणान् विष्णुभक्तान् प्रभध्ये विद्यामूर्ति मखण्ड चक्रवलय श्वेतारविन्दस्थितम् विद्याभं स्फटिकात्रिनिर्मलधनं विद्योदमानं श्रिया वामाङ्गस्थितवल्लभां प्रतिसधां याज्ञान्तवाम्नायव भक्तानादिवभूषम् अयमुखारत्रयसम्पन्नाम् अरविन्दनिवासिनीम् अशेष जगदीशित्रीम् वन्दे वरदवल्लभाम् अभङ्गुर कलानाद स्थूललक्ष्मद्दिवियुगे சின்ன கைலாயம் என போற்றப்படும் புதுச்சேரி கூடப்பாக்கத்தில் அமைந்துள்ள சின்ன கைலாயம் திருத்தலத்தில் சித்ரா பௌர்ணமி நன்னாளை முன்னிட்டு திருவாசக முற்றோதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. அடியார்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து புதுச்சேரி சிவ அம்மையப்பர் அறக்கட்டளை சார்பில் 63 நாயன்மார்கள் வரிசை சாதனை நாடக நிகழ்ச்சி தொடரின் 10வது நிகழ்ச்சியாக சிறுத்தொண்டு நாயனார் நாடகம் நடைபெற்றது.
தொடர்ந்து சின்ன கைலாய மலை மார்கண்டேஸ்வரர் மற்றும் குட்டி பாலாம்பிகைக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. பின்னர் பக்தர்களுக்கு உணவு, திருநீர் மற்றும் அருட்கொடைகள் வழங்கப்பட்டன. மேலும் கோடை விடுமுறையை முன்னிட்டு இத்தலம் தினமும் பகல் முதல் இரவு 10 மணி வரை திறந்திருக்கும் என அறிவிக்கப்பட்டது. வாழ்நாளில் ஒருமுறை இத்தலத்தை தரிசிக்கும் பக்தர்களுக்கு பிறவி துன்பம் நீங்கி இன்மையிலும் மறுமையிலும் நல்வாழ்வு கிடைக்கும் எனவும் ஆன்மீக அறிஞர்கள் தெரிவித்தனர். ஆலய சேவைக்காக பக்தர்கள் தங்களால் இயன்ற உதவியை வழங்கலாம் என்றும் ஏற்பாட்டாளர்கள் கேட்டுக்கொண்டனர். காரைக்கால் தெற்கு தொகுதியில் தேர்தல் முடிந்ததை அடுத்து அரசியல் பரபரப்பு அதிகரித்துள்ளது. தெற்கு தொகுதி சுயேட்சை வேட்பாளர் அப்துல் பாசித் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை சந்தித்து மனு அளித்தார். அந்த மனுவில் தேர்தல் நடந்த மறுநாள் சுயேட்சை வேட்பாளர் சமீர் மீது திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர் நாஞ்சிம் ஆதரவாளர்கள் தாக்குதல் நடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மேலும் தமக்கு வாக்களிக்கவில்லை என்ற சந்தேகத்தின் பேரில் பிரபல வழக்கறிஞர் அன்சாரியின் 4 சக்கர வாகனமும் சேதப்படுத்தப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. இந்த சம்பவங்கள் தேர்தல் சூழலில் அச்சுறுத்தல் அரசியலை காட்டுவதாகவும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சம்பவங்களுக்கு பின்னணியில் நடப்பு சட்டமன்ற உறுப்பினரின் தொடர்பு இருக்கலாம் என சந்தேகம் தெரிவித்துள்ள அப்துல் பாசித், காவல்துறை உடனடியாக குற்றவாளிகளை கைது செய்து தீவிர விசாரணை நடத்த வேண்டும் என்றும் தொடர்புடைய அனைவர் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி உள்ளிட்ட 5 மாநிலங்களில் தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருந்தபோது மத்திய அரசு புதுச்சேரி கல்வித்துறையில் மும்மொழி கொள்கை அமல்படுத்தப்படும் என அறிவித்தது. இதற்கு எதிராக பல்வேறு அரசியல் கட்சிகள் கண்டனம் தெரிவித்திருந்தன. இந்நிலையில் காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் பகுதியில் இந்தியா கூட்டணி கட்சிகள் ஒன்றிணைந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டன. இதில் இந்திய தேசிய காங்கிரஸ், திராவிட முன்னேற்றக் கழகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட கட்சியினர் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தில் 200க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். மேலும் இந்நிலை தொடர்ந்தால் பல்வேறு இயக்கங்கள் மூலம் போராட்டங்கள் தீவிரப்படுத்தப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன், மாநில சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளிவராத நிலையில் மும்மொழி கொள்கை அறிவிக்கப்பட்டது கண்டனத்துக்குரியது என தெரிவித்தார். ஒன்றிய அரசே பறிக்காதே 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 மாநில உரிமைகளை பறிக்காதே கைவிடு கைவிடு சர்வாதிகார போக்கை கைவிடு கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் இந்திய திணிப்பை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் ஒன்றிய அரசை வன்மையாக கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் ஏற்க மாட்டோம் ஒன்றிய அரசே இந்தி திணிப்பை ஏற்க மாட்டோம் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பிறந்த மண்ணில் இந்தி திணிப்பா ஏற்க மாட்டோம் ஒன்றிய அரசே கைவிடு இந்தி திணிப்பை கைவிடு திரும்ப பெறு ஒன்றிய அரசே பாஜக அரசே இந்தி மொழியை திரும்ப பெறு மும்மொழி கொள்கையை கைவிடு. சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு குடும்பத்திற்கு செல்வம், ஆரோக்கியம் மற்றும் பாவ மன்னிப்பு கிடைக்கும் என்ற ஐதீக நம்பிக்கையின் பேரில் புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் உள்ள ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன.
அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து பூஜை நடைபெற்றது. பசுக்களுக்கு தீபாராதனை காட்டப்பட்டது. பின்னர் 3 சிறுமிகள் மற்றும் 3 சுமங்கலி பெண்கள் சக்தி தேவியின் உருவமாக கருதி அவர்களின் பாதங்களை கழுவி மஞ்சள் மற்றும் குங்குமமிட்டு ஆரத்தி எடுத்து வழிபட்டனர். மேலும் புதிய ஆடைகள் மற்றும் தட்சணை வழங்கப்பட்டு பக்தர்கள் அனைவருக்கும் அவர்களிடம் ஆசீர்வாதம் பெற்றனர். இந்த நிகழ்விற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரிகள் மற்றும் பக்தர்கள் செய்திருந்தனர். பண்ருட்டி அருகே திருவதிகையில் உள்ள அருள்மிகு வீரட்டானேஸ்வரர் திருக்கோவிலில் அப்பர் இல்ல அறக்கட்டளை சார்பில் 145ஆம் ஆண்டு சித்ரா பௌர்ணமி விழா நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு ஆன்மீக சொற்பொழிவில் புதுவையை சேர்ந்த நல்லாசிரியர் முனைவர் பூங்குழலி பெருமாள் கலந்து கொண்டு ஆலயம் தந்த அருளப்பர் என்ற தலைப்பில் உரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் திருவதிகை, பண்ருட்டி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து பொதுமக்கள் மற்றும் ஆன்மீக பெரியவர்கள் கலந்து கொண்டனர். மேலும் அப்பர் இல்ல அறக்கட்டளையின் தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் நிர்வாகிகள் விழாவில் பங்கேற்றனர். காரைக்கால் திருநள்ளாறு அருகே கருக்கங்குடி பகுதியை சேர்ந்த முஜமில் என்பவர் சமூக வலைதளத்தில் வெளியிட்ட வீடியோ சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அதில் தமிழக வெற்றிக் கழகம் குறித்து மற்றும் அந்த கட்சிக்கு வாக்களித்த இஸ்லாமிய பெண்கள் குறித்து அவதூறாக பேசியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து தாவேகா நிர்வாகிகள் முஜமில் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என கோரி திருநள்ளாறு காவல் நிலையம் உள்ளிட்ட 5 தொகுதிகளுக்கு உட்பட்ட காவல் நிலையங்களிலும் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திலும் புகார் மனு அளித்துள்ளனர். புகாரை உடனடியாக விசாரித்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். மேலும் நடவடிக்கை எடுக்கப்படாத பட்சத்தில் தாவேகா சார்பில் மாபெரும் போராட்டங்கள் நடத்தப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் கிளியனூர் கிராமத்தில் உள்ள முத்துமண்டப ஐயனாரப்பன் திருக்கோவிலில் ஸ்ரீ பூரணி, ஸ்ரீ புஷ்கலா சமேத ஸ்ரீ முத்துமண்டப ஐயனாரப்பன் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. இவ்விழாவில் திருக்கைலாயத்தில் உள்ள ஸ்ரீ பரமேஸ்வரன் மற்றும் ஸ்ரீ மகாவிஷ்ணு அருளால் தோன்றிய சிரஞ்சீவி முத்துமண்டப ஐயனாரப்பன் சுவாமிக்கு வேல்விநாதன், வெள்ளையம்மாள் தம்பதியரின் குமாரத்திகளான ஸ்ரீ பூரணி, ஸ்ரீ புஷ்கலா ஆகியோருக்கும் திருக்கல்யாணம் நடைபெற்றதாக ஐதீக மரபுகள் கூறுகின்றன. திருக்கல்யாண வைபவத்தில் கிராம மக்கள், குலதெய்வ வழிபாட்டாளர்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டனர். மேலும் ஸ்ரீ பிரம்மா, ஸ்ரீ சரஸ்வதி, ஸ்ரீ லக்ஷ்மி, ஸ்ரீ சிவன், ஸ்ரீ பார்வதி ஆகிய தெய்வங்களின் சன்னதியுடன் விழா நடைபெற்றது. சுவாமி மின் அலங்காரத்துடன் வீதி உலா நடைபெற்றது. தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை குலதெய்வ வழிபாட்டாளர்கள் மற்றும் கிளியனூர் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர். வணக்கம்.